ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். பாருங்கள், மேலேருந்து கீழே கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு லாங்காக ஒரு செயின் போடணும். மேலேருந்து கீழே கொண்டு வந்து லாங்காக ஒரு செயின் போட்டு அது பக்கத்துலேயே ஒரு லாக். அப்படியே ரிவர்ஸ் போய் போட்ட மேலே போட்ட லாங் செயினில் பாதிக்கு ஒரு செயின் போடுறேன். அது பக்கத்தில் ஒரு லாக். திருப்பி கீழே கொண்டு வரேன், லாங்காக போடுறேன், அது பக்கத்தில் ஒரு லாக். அப்படியே ரிவர்ஸ் போய் போட்ட செயினுக்கு பாதி மேலே, இந்த பாதிக்கு இந்த இடத்துல ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். திருப்பி நீடில் ரொட்டேட் பண்ணி கீழே கொண்டு வந்து லாங் செயின் ஒன்று, அதுக்கு ஒரு லாக். இப்போ மேலே ரொட்டேட் பண்ணி மேலே பாதிக்கு ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். இதே தான் ரிப்பீட்டடாக பண்ணணுங்க. இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளான செயின். இது நம்ம பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரோட அந்த கர்வ் மாதிரி வரும்ல, அந்த கர்வ் மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். மாங்காய் ஷேப்புக்கு, எல்லா மோட்டிவ்ஸ்க்கு அவுட்லைனு பார்டராக கொடுக்கறதுக்கு இது நல்லாயிருக்கும். ரிப்பீட்டடாக இதையே பண்ணணும். நல்லா நம்ம நீடியில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். பாருங்களேன், கீழே வர்றப்போ கீழே திருப்பணும், மேலே போகிறப்போ மேலே திருப்பணும். நீடிலோட ஹெட் பார்ட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு ஸ்டிச் விழுகும். ஆரி பொறுத்த வரைக்கும் அதான பேஸு. அதே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ மேலே பண்ணுறேன் பாருங்கள், அதுக்கு ஒரு லாக். பக்கத்தில் போடுங்க. கீழே வர்றப்போ லாங் செயினாக வரும், அதுக்கு லாக் போடுவோம். மேலே போகிறப்போ கீழே கொண்டு வந்த லாங் செயினில் பாதி தான் மேலே போகும், அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுக்கிறோம். போன வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. போன வாரம் நான் போட்ட செயின், அதே மாதிரி நாட் எப்படி போடணும், செயின் ஸ்டிச்சில் 5 வகை சொல்லியிருந்தேன். நாட் போட எப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எட்ஜஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட், நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அந்த செயினை வச்சு ஒரு குட்டி ப்ராஜெக்ட்டு, ஒரு சின்ன மினி ஒரு நெக் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் தர்றேன் இந்த வீடியோவில். அதையும் செக் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வித்தின் 1 மந்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆரி ப்ளவுஸ் நீங்களே டிசைன் பண்ணலாம். சில நேரம் இந்த மாதிரி சில்க் த்ரெட் ஒரு த்ரெட்டு மட்டும் நமக்கு மாட்டிக்கிறோம், ஒன்று அடியில் போயிடும். இப்போ எனக்கும் அதே தான் ஆச்சு. இப்போ எடுத்துட்டேன். திருப்பி அதே மாதிரி லாங் செயின் போட்டு குட்டி லாக் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியானது தாங்க இது. அழகான ஸ்டிச். நம்ம இது எல்லாத்துலேயும் பண்ணலாம். நான் இப்போ சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடுத்து பீடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அப்புறம் சுகர் பீடு, கட்டானா பீட்லேயும் இது போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஜர்தோசியில் எப்படி போடலான்னு சொல்கிறேன். திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சுகர் பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடு ரெட் கலர் பீடுக்கு ரெட்டு நூல் தான் எடுக்கணும். என்ன கலர் பீடோ, என்ன கலர் நம்ம ஜர்தோசியோ அதுக்கேற்ற கலர் எடுத்தால் தான் அது அழகாக இருக்கும். 3 பீடாக லோட் பண்ணுறேன். மேலேருந்து 3 பீட் லோட் பண்ணி போட்டு ஒரு லாக். கீழேருந்து மேலே போகிறப்ப நார்மல் செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக் போடுறோம். அதே மாதிரி மேலேருந்து கீழே வர்றப்ப தான் பீடை ஃபுல்லாக லோட் பண்ணணும். இதில் 3 பீடாக லோட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு 3 பீட் கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் நீங்கள் 4 இல்லை 2 என்ன சைஸுக்கு வேணுமோ மேலேருந்து வர்றப்போ 3 பீட் லோட் பண்ணி ஒரு சின்ன செயின் போட்டு லாக் போட்டுக்கோங்க. கீழேருந்து மேலே போகிறப்ப நார்மலாக நம்ம எப்படி செயின் போட்டோமோ ஸ்டெம்முக்கு அதே மாதிரி போட்டுட்டு ஒரு லாக் போட்டுருங்க. ஒரே கலர் நூல் எடுத்துருக்கனால நமக்கு மேலே கொண்டு போகிற அந்த செயினோ அந்த லாக்கோ நமக்கு தெரியாது. அதனால தான் ஒரே கலர் நூல் எடுக்கிறோம். 3 பீடாக போடுங்க. லாக் போட்டுட்டு மேலே கொண்டு போகிறேன் செயின், அதுக்கு ஒரு லாக். திருப்பி 3 பீடு லோட் பண்ணுறேன், போடுறேன், லாக் பண்ணுறேன். மேலே ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக். 3 பீடு. கட்டான பீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. அடுத்த மாதம் பாருங்கள், நீங்களே உங்கள் ப்ளவுஸுக்கு அழகாக டிசைன் பண்ணிடலாம். ஆரியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் இருக்கோ எல்லாமே நான் இப்போ இந்த 1 மந்தில் கவர் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. பட் அதை நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம்.
நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நான் இந்த 1 மந்தில் சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு லாஸ்ட்டு மார்க்கிங் வரைக்கும், ப்ளவுஸ் மார்க்கிங் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். நெட் ஒர்க் எப்படி பண்ணுறது எல்லாமே இதில் வந்துருங்க. 3 பீடை லோட் பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணுறேன். லாக் போட்டு மேலே ஒரு செயின், அதுக்கு ஒரு லாக், திருப்பி 3 பீடு. செயின், லாக், 3 பீடு போட்டு இந்த இடத்த இப்போ நான் முடிச்சுக்கிறேன், லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி. ஜர்தோசி வந்து அதே மாதிரி ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் நூல்கண்டு ஒரே அளவாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜர்தோசியை போடுறேன், ஒரு லாக், அப்புறம் மேலே செயின், அதுக்கு ஒரு லாக், கீழே ஒரு ஜர்தோசி இறக்குறேன், அதுக்கு ஒரு லாக். நீங்கள் கீழே கொண்டு வந்து அந்த போடுறோம் பார்த்தீங்களா, லோட் பண்ணி அந்த நம்ம லைன் என்ன போட்டிருக்கோமோ அந்த லைன்லேயே தான் நம்ம கீழே வந்து குத்தி நம்ம எடுக்கணும். மாற்றி குத்தினோம்னா ஸ்ட்ரைட்டாக வராது, வளைஞ்சிரும், டிசைன் இருக்காது. இந்த டிசைன் இல்லை, எப்பயுமே ஆரியில் நம்ம என்ன டிசைன் மார்க் பண்ணுறோமோ அந்த டிசைன்லேயே நம்ம டிசைன் பண்ணணும். சரியா? கொஞ்சம் மாறி வந்துருச்சுன்னா வேறு மாதிரி எல்லாமே மாறிடும். ஓகே, இதையே ரிப்பீட்டடாக போடணும். ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.